ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த சிம்பிள் டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டு டூ லிஸ்ட் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை லேர்ன் பண்ணும்போது நீங்கள் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ஸோட பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ பேசிக்காக இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டு டூ லிஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டு அண்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டு டூ லிஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைக் ஆகும். அண்ட் புதுசாக வேணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம். வேணாம் அப்படிங்கும்போது நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் டு டூ லிஸ்ட் அப்படின்ற ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு index.html அப்படின்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிப்போம். அண்ட் நம்மளோட CSS ஃபைல் போட்டு வைக்கிறதுக்கு CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டரும், அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு JS அப்படின்ற ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். JS அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள script.js அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் CSS ஃபோல்டருக்குள்ள style.css அப்படின்னு ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது index.html இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நமக்கு சஜஷன்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பேசிக் பாய்லர் பிளேட் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ இந்த வெப்சைட்டோட டைட்டில் டு டூ லிஸ்ட் அப்படின்றது. அண்ட் வெல்கம் டு டு டூ லிஸ்ட் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறதுக்கு லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற டேபில் போயிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைவ் சர்வர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த கோ லைவ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். இப்போ இதை சேவ் பண்ணுறேன், நான் ரெஃப்ரெஷ் பண்ணாமையே இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் பேசிக் லேஅவுட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டிவிஷன் கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸோட க்ரியேட் பண்ணுறேன். div டாட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிவ் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதோட கிளாஸ் நேம் கண்டெய்னர் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இதுக்குள்ள நான் இன்புட் செக்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அண்ட் பிளேஸ் ஹோல்டர், அதாவது எதுவுமே என்டர் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன டெக்ஸ்ட் காட்டணும் அப்படிங்கிறது பிளேஸ் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டி. ஆட் டு டூ லிஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன் அண்ட் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு சேவ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷனும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு எல்ஐ கிரியேட் பண்ணுறேன் அண்ட் மை டாஸ்க் அப்படின்றத கிரியேட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ண எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த யூஎல்ல ஹைலைட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் லைட் ரெட் மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலரில் ஒரு அவுட்லைன் காட்டும். ஸோ அது மார்ஜின் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை நான் வைக்கிறதுக்கு மார்ஜின் அன்செட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த மார்ஜின் போயிடும். இல்லை அப்படின்னா மார்ஜின் 0 அப்படின்னு கொடுக்கலாம். இதே மாதிரி லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகுறது பார்த்தீங்கன்னா பேடிங். ஸோ இந்த பேடிங்கை நான் போக வைக்கிறதுக்கு பேடிங் 0 அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்போ பேடிங் 0 அப்படின்னு கொடுத்ததுனால லெஃப்ட் சைடில் இருந்த அந்த டாட் ஹைட் ஆயிருக்கு அண்ட் டிஃபால்ட்டாகவே பாடிக்கு ஒரு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி ஆட் ஆயிருக்கும். ஸோ இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு
மார்ஜின் 0 அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் எதுவுமே ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் இண்டெக்ஸில் இந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இண்டெக்ஸ் HTML ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு லிங்க் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். /CSS style relation is equal to style sheet அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்த பின்னாடி அங்கே இருந்த மார்ஜின் இப்போ போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலை உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணுவோம். alert 1 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல அலர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் ஆட் பண்ணலை. ஸ்கிரிப்ட் src equal to js/script.js. ஸோ கரண்ட் பாத் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு டாட்/ அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா கரண்ட் பாத்தில் இருந்து ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற script.js அப்படின்ற இந்த ஃபைலுக்கு போகணும் அப்படின்றது. ஓகே, வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா alert 1 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ 1 அப்படிங்கிறது இங்கே அலர்ட் ஆயிருக்கு. அப்போது நம்ம ஆட் பண்ண ஃபைல் கரெக்டாக இங்கே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இந்த எல்லையை இன்னும் கொஞ்சம் நீட்டாக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்பேன் மை டாஸ்க் அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டு க்ளோஸ். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே டைம்ஸ் அப்படிங்கிறது கிராஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாடியோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ coolers.co அப்படின்ற இந்த வெப்சைட்லேருந்து ஜெனரேட் அப்படின்ற இந்த லிங்க்குள்ளே போனால் அவங்களே ஒரு கலர் செட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிருக்கிற கலர் செட். ஸோ இந்த பேஜுக்கு நான் இந்த கலர் செட்டில் இருந்தால் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு பாடியோட நான் க்ரீன் கலரை பாடிக்கு கொடுக்கலான் இருக்கேன், இல்லை எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகே, பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் இந்த கலர் கோடை கொடுத்தோம் அப்படின்னா பாடி எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் நமக்கு இப்போது சென்டரில் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்த்து கொடுக்கணும். ஸோ நான் இப்போது பர்சன்டேஜில் கொடுக்குறேன் 80%. அண்ட் மார்ஜின் 0 ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலான மார்ஜின் எடுத்துக்கும். ஸோ ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போது மேலே கொஞ்சம் கேப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 0வை 20 அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ மேலேயும் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. அண்ட் பார்டர் 1 pixel சாலிட் ஹேஷ் CCC அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு சாலிடான பார்டர் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் டாட் கண்டெய்னர் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கும் இந்த கண்டெய்னருக்கும் ஒரு கேப் கொடுக்கணும். ஸோ பேடிங் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். 20 pixel அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே 10 pixel அப்படின்னு கொடுப்போம். ஸோ கொஞ்சம் கேப் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்புட்டு இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு, பட் இது ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்புட் செக்ஷனுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. தென் இந்த இன்புட்டை எவ்வளோ விட்த் இருக்கோ அதை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கணும். ஸோ இந்த பட்டன் ஸ்பேஸ் தவிர மீதி இருக்கிற இந்த பட்டனோட ஸ்பேஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் இந்த இன்புட் ஆக்குபை பண்ணிக்கணும். அப்படின்றதுக்காக நம்ம இந்த இன்புட்டுக்கு மட்டும், அதாவது இந்த இன்புட் செக்ஷனுக்கு உள்ளே வர்ற இன்புட் ஸ்பேஸ் கொடுத்தா அதுக்கு உள்ளே வர்ற இன்புட்டுக்கு ஃப்ளெக்ஸ் 1 அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை ஆக்குபை பண்ணிக்கும் இந்த பட்டன் தவிர்த்து. ஓகே,
இந்த இன்புட்டுக்கு இப்போ சில ஸ்டைல்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ பேடிங் ஒரு 5 பிக்சல் கொடுப்போம். அண்ட் தென் இந்த பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் இங்கேருந்து இந்த கலர் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு பார்டர் அசிங்கமாக தெரியுது. ஸோ பார்டரை அன்செட் பண்ணி விடலாம். அண்ட் கலரை ஒயிட் கலர் ஆக்கிடலாம். #FFF அப்படிங்கிறது ஒயிட் கலர். ஓகே, இப்போ டாட் இன்புட் செக்ஷனுக்குள்ளே வர்ற பட்டனுக்கு இந்த 3 ப்ராப்பர்ட்டி அண்ட் இதுக்கு பேடிங் 5 பிக்சல் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்டைலிங்கை கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த யூஎல்லோட இந்த டாட் அப்படின்றது நமக்கு வேணாம். அண்ட் பேடிங் வேணாம், மார்ஜின் வேணாம். ஸோ இந்த லிஸ்ட் செக்ஷனுக்குள்ள இருக்கிற யூஎல்ல பேடிங் 0 அண்ட் மார்ஜின் 0 அண்ட் லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல் பேடிங் மார்ஜின் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஓகே, அண்ட் இந்த இன்புட் பாக்ஸுக்கும் இதுக்கும் எந்த ஸ்பேசிங்கும் இல்லை. ஸோ அதுக்காக நான் மார்ஜின் டாப் 10 பிக்சல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு சில ஸ்டைல்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த யூஎலுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து அப்ளை பண்ணுறேன். பார்டர் 1 பிக்சல் சாலிட். அண்ட் இந்த ஸ்பேன் ரெண்டுமே ஒவ்வொரு சைடில் இருக்கணும். ஸோ கிராஸ் பட்டன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதுக்காக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பேரண்ட்டுக்கு கொடுப்போம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா 2 கண்டென்ட்டும் 2 ஓரத்தில் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுப்போம் 10 பிக்சல். ஸோ இது கொஞ்சம் இன்னும் பார்க்க டீசெண்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் கலர் FFF அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் பேடிங் 20 பிக்சல் 10 பிக்சல் அப்படின்னு கொடுப்போம். அண்ட் இந்த பேடிங் இப்போ நமக்கு தேவையில்ல. ஸோ இது உள்ள கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மை டாஸ்க் அப்படின்றது மேலே இருக்குது. ஸோ இதை சென்டரில் கொண்டு வரதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை எல்லைக்கு கொடுத்துடலாம். அண்ட் இந்த பேடிங் தேவையில்ல. அண்ட் இந்த எல்லைக்கு உள்ள வர்ற இந்த க்ளோஸ் ப்ராப்பர்ட்டிக்கு சாரி பார்த்தீங்கன்னா இந்த கலரை கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் ரெட் அப்படின்றது ரொம்ப டார்க்கான கலராக இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து இந்த கலரை பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அங்கே பார்த்த மாதிரியே வந்திருக்கு. ஓகே, இப்போ ஓகே இப்போ நாம சிஎஸ்எஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சு. ஸோ லுக் அண்ட் ஃபீல் ஓரளவு பார்க்க பரவாயில்லாமல் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அது இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் இப்போ நம்ம எழுத போகிறோம் யூஸிங் JavaScript. ஓகே, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பட்டன் தேவை அண்ட் இந்த இன்புட் பாக்ஸ் தேவை. ஏன் அப்படின்னா உள்ள என்டர் பண்ணுற வேல்யூ எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் இங்கே TODO டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஐடியா ஆட் பண்ணிடுறேன்.
அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட் டாஸ்க் அப்படின்ற ஏஎம் டாஸ்க் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். ஓகே, பேஜோட பிகினிங்லேயே இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். to text, so to document dot get element by id and add task அப்படின்னு கிளிக் பண்ணும்போது ஓகே ஃபங்க்ஷன் add task அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ இதில் to text dot value அப்படின்றத கன்சோல் பண்ணுவோம். ஸோ இந்த கன்சோலில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 4 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே உள்ளுக்கு எந்த டெக்ஸ்ட்டும் இல்லாததுனால இந்த இடத்துல எம்டி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஏதாவது ஆட் பண்ணி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ண டெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை வேலிடேட் பண்ணுவோம். if equal to empty string then let enter some text அப்படின்றது. எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா enter some text அப்படின்றது அலர்ட் பாப்அப் ஆகும். பட் நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த எரர் மெசேஜும் வரலை. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரிம் அப்படின்றத கொடுத்துருவோம். ட்ரிம் அப்படின்னா முன்னாடி பின்னாடி ஒரு டெக்ஸ்டோட முன்னாடி பின்னாடி இருக்கிற எம்டி ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தாலும் enter some text அப்படின்னு வந்துடும். ஓகே, log to text dot value dot trim. ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணி இங்கே கன்சோல் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு எல்ஐ டேக் அப்படின்றத க்ரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் எல்ஐ. ஸோ இப்போ இந்த எல்ஐ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நமக்கு 2 ஸ்பேன் இருக்குது. ஒன்று ஸ்பேன் டெக்ஸ்ட் அண்ட் ஸ்பேன் க்ளோஸ் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டையும் க்ரியேட் பண்ணுவோம். கான்ஸ்ட் ஸ்பேன் டெக்ஸ்ட் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட், அதுக்கப்புறம் ஸ்பேன் க்ளோஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பேனுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இந்த டெக்ஸ்ட்டை அதுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் நோட் கிரியேட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் டெக்ஸ்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட். உள்ளுக்க இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்பேனுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேன் இருக்குது, இதுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காக ஸ்பேன் டெக்ஸ்ட் டாட் append child டெக்ஸ்ட் நோட் அப்படின்றத ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேனுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும், க்ளோஸ் அப்படின்ற கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுக்கு கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் க்ளோஸ் அண்ட் இதோட உள்ளுக்க இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணக்கூடாது, HTML ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் டைம்ஸ் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டைம்ஸ் அப்படிங்கிறது HTML-ஆக ரெண்டர் ஆகும்போது கிராஸ் சைனாக இங்கே இருக்கிற மாதிரி ரெண்டர் ஆகிருக்கும். ஓகே, இந்த ரெண்டையும் இப்போ நம்ம இந்த லிஸ்ட் டேக்குள்ளே அப்பெண்ட் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஓகே, லிஸ்ட் li tag டாட் append child. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்பேன் டெக்ஸ்ட்டை அப்பெண்ட் பண்ணுறோம் அண்ட் ஸ்பேன் க்ளோஸை அப்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த லிஸ்ட்டை நம்ம இந்த யூஎலுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த யூஎலுக்கு ஒரு ஐடியை நான் கொடுக்குறேன்.
id is equal to to do ul. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு to do ul. ஓகே, இந்த யூஎலுக்குள்ள நான் இப்போ அப்பெண்ட் பண்ண போறேன் இதை எல்ஐ டேக. இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு இங்க பார்ப்போம். எம்டியா இருந்துச்சு அப்படின்னா என்டர் சம் டெக்ஸ்ட் அண்ட் ஏதாவது ஆட் பண்ணி கிளிக் பண்ணும்போது ஓ ஸ்பேன் க்ளோஸ் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, கேபிட்டல் யூஸ் பண்ணலை. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேரியபிள் நேமில் கேஸ் மாறுச்சு அப்படின்னா எரர் வரும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். லேர்ன் ஹெச்டிஎம்எல் அண்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிரேட், ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஈவெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பேன் டெக்ஸ்ட்டுக்கு இப்போ நான் ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும். ஸோ இதுக்கு ஒரு ஈவெண்ட் பாஸ் பண்ணுறேன் அண்ட் console.log e அப்படிங்கிறதா இங்கே கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணால் மவுஸ் ஈவெண்ட் வருது. ஓகே, ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் டாம் எலிமெண்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா டாட் டார்கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நான் ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்பேன் இங்கே வந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்பேனுக்கு இப்போ நான் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் இதுக்கு ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 தடவை கிளிக் பண்ணால் அந்த ஸ்ட்ரைக் போயிடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் இதுக்கு கிளாஸ் லிஸ்ட்டில் டாகல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுக்குள்ள டன் அப்படின்ற ஒரு கிளாஸை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு ஒரு டாஸ்க்கை ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகுது. அண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணால் டன் அப்படின்ற கிளாஸ் போயிடுது. ஓகே, இப்போ இந்த டன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஸ்டைல் கொடுத்தா போதும். ஸோ வென்எவர் இந்த ஸ்பேனுக்கு டன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வரும்போது இந்த டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ ஸ்டைலில் போயிட்டு லிஸ்ட்டுக்குள்ளே வர்ற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்ற டன் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இம்ப்ரூவ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அகைன் கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரைக் போயிடுச்சு. ஓகே, கூல். இது ஏன் அப்படின்னா நம்ம இந்த டன் அப்படின்ற கிளாஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டன் அப்படின்னு எப்பயாவது இந்த ஸ்பேனுக்கு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டைல் எல்லாம் அப்ளை ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணணும் இந்த டாஸ்க்கை. ஓகே, இந்த மை டாஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம இதை ஸ்டாட்டிக்காக இங்கே கொடுத்து வச்சுருக்கோம், இதுக்கு எந்த ஈவெண்ட்டும் ஆட் பண்ணலை. ஸோ இதை இப்போது ரிமூவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா லேர்ன் HTML அண்ட் சேவ் பண்ணுறேன் அண்ட் அகெயின் சேவ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு அகைன் அண்ட் அகைன் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த TODO டெக்ஸ்ட் ஓட வேல்யூவை நம்ம எம்டியாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அண்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எம்டி ஆயிடுச்சு. அண்ட் அகைன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த வேலிடேஷன் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இந்த க்ளோஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஸ்பேன் க்ளோஸுக்கு ஒரு ஈவெண்ட்டாக ஆட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஈவெண்ட்டு கிளிக் அண்ட் இதுக்கு ஒரு கால் பேக் இருக்கும். e.target அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த கன்சோலை இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணி வச்சுறேன். சேவ் பண்ணிட்டு கன்சோலை பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்பேன் ஹைலைட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்பேன்ல இருந்து இதோட பேரண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. டாட் பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்றது. இந்த பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்றது என்ன கன்சோல் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐ. ஓகே, இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணும்போது ஸோ இதை டைரக்டாக நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இதோட பேரண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியிலேருந்து இதோட பேரண்ட் ப்ராப்பர்ட்டியிலிருந்து தான் இந்த எலிமெண்ட்டை இந்த எல்லையை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதோட பேரண்ட் என்ன அப்படின்றத இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூஎல். ஸோ யூஎல் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லையை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லை அப்படின்றதுல நான் இப்போது வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுறேன். ஸோ எல்லையோட பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎல். அதுக்கு ரிமூவ் சைல்டு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுக்குள்ள இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணிட வேண்டியது தான். இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ரிமூவ் ஆயிடுச்சு. கிரேட். ஸோ லேர்ன் HTML பேசிக்ஸ் பண்ணியாச்சு. லேர்ன் CSS பேசிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. லேர்ன் JS பேசிக்ஸ். இதை எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். வேணாம் அப்படிங்கும்போது நம்ம கிளியர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த கோடை நான் என்னோட ரெபாசிட்டரியில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.